ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே, எல்லோரும் தூங்குறாங்க. சரி 7 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் படுத்தா வேலைக்கு ஆகாதுன்னு எழுந்தாச்சு. நைட்டே வந்து கம்பும் பச்சை பயிரும் ஊற வச்சு அரைச்சி வச்சாச்சு. அது தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உப்பு மட்டும் போட்டு கரைச்சி வைக்கிறேன். இது வந்து புளிக்க தேவையில்ல, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து சும்மா இது மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் ஊற்றிக்கலாம். ரொம்ப புளிக்கக்கூடாது இந்த மாவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வச்சுருக்கிறேன். டீ தூள் போட்டு நான் எப்பவுமே இஞ்சி டீ தான் போடுவேன். அதனால் இஞ்சி போட்டு இந்த கிளைமேட் சுத்தமாக இன்னமும் உடம்பு செட்டாகவே ஆகலை. சரி டெய்லியும் இப்போ இஞ்சி டீ போட்டு தான் குடிக்கிறது. சரி இஞ்சி திருவி போட்டு டீ குடிக்கலாம். அப்போ தான் தொண்டை வந்து கொஞ்சம் இதமாக இருக்குது காலையில் டைமுக்கு. இன்னும் 20 நாளாகவும் சரியாகலை, என்னன்னே தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா டீ வடிகட்டிட்டு நான் எப்பயுமே டீ போட்டேன்னா வெளியில் போய் தான் குடிப்பேன். அதனால் அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிடுவேன். அது ஸ்கூல் டைமாக இருந்தாலுமே கூட கொஞ்சம் நேரம் வெளில போய் டீ குடித்தா தான் எனக்கு குடித்தா மாதிரி இருக்கும். நல்லா தூங்குறாங்கன்றதுனால நான் மட்டும் ஒரு டம்ளர் ஊற்றிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். பொண்ணு குடிக்க மாட்டா காலையில் டீலாம். இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயாச்சு. வெளியில் கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எப்பவுமே பீஸா சட்னின்னு சொல்லுவேன் இல்லையா, அதேமாதிரி 3 தக்காளி, கொஞ்சம் காஞ்ச மிளகா, பூண்டெல்லாம் வேக வச்சு அதை வந்து வெந்த பிறகு நம்ம வந்து அதை அரைக்கணும். மழை பெஞ்சப்போ சாரல் அடித்து நல்லா கோதுமைலாம் நனைஞ்சிருச்சு, மேலே வச்சுருந்தோம். சரி அதையும் கொட்டி கொஞ்சம் வெயில் இல்லைனா கூட அந்த சூட்டில் இதுவாகுமேன்ட்டு நான் எடுத்து வச்சேன். இப்போ இது கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த தக்காளியோட தோலில் பிரிஞ்சிட்டு வரும். அதை வந்து நம்ம உரிச்சிட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு அப்படியே நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இது வந்து இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரமாகவும் நல்லாயிருக்கும், புளிப்பாகவும். அந்த தோசைக்கு வந்து ஏன்னா தோசை புளிப்பு இருக்காது இல்லையா, அதனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காலைல போய் மீன் வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து சங்கரா மீன் 150 ரூபா. ஆனால் நான் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, மீனும் நிறைய இருந்தது, அந்த காசுக்கு ஒர்த்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கருப்பு புளி ஊற வச்சுட்டேன். அந்த குழம்பு அப்படி ஒரு மாதிரி கலராக இருக்குது. அப்புறம் சாதம் வச்சுட்டு மீன் குழம்பு வச்சு மீன் வறக்கலை, ஏன்னா குழம்புல இருக்க மீனே சாப்பிட்டுக்கலான்னுட்டாங்க. அப்புறம் மாடிக்கு போய் மிளகா தனியாக காய வைக்கலான்னு போனோம். தான் வெயிலே காயலை, கிளைமேட் நல்லா வானம் நல்லா இருட்டிட்டு இருந்தது. சரி லைட்டாக வெயில் திறக்கவே தான் போனோம். சரி கொஞ்ச நேரம் அங்கே அப்படியே உட்காந்துட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு, செடியெலாம் வந்து இந்த மழை லைட்டாக பெய்யவே கொஞ்சம் அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்குது, இல்லைன்னா ரொம்ப வெயில் காயும் போது வாடிடும். வெண்டைக்காய் செடி, சுண்டைக்காய் செடி எல்லாமே வருது. இப்போ வந்து அது வந்து அந்த அளவுக்கு பூமியில் இருக்கிற மாதிரி இல்லைல்ல, அதனால் அது சரியாக வளமாக வரமாட்டேங்குது. இது வந்து எங்கள் ஊரில் மடுவில் போகிற தண்ணி. இதை வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க, அதனால் அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே பாய்.